நம்ம ஃபுட் கேர் வச்சுருக்கோம். நம்ம ஃபுட் கேர் ப்ராடக்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இந்த சால்ட் பார்த்தீங்களா எவ்வளோ பிங்க் கலரில் இருக்குது. இது ரோஸ் சால்ட்னு சொல்லுவோம். நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு குளிக்கிறப்ப பாடியில் நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. இது பேர் ஹீலிங் சால்ட்டாக கூட நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாடியில் சால்ட் போட்டு அந்த இச்சிங் அந்த மாதிரி எதுவும் சைடு எஃபெக்ட் வராது. நம்ம பாடியில் இருக்க டெட் செல்ஸ் ரொம்ப அழகாக ரிமூவ் ஆகி ஸ்வெட் ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இல்ல பாடியில பெயின் இருந்தா கூட இது கியூர் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நீளமா ஒரு உப்பு இருக்கும். இது பேர் பாத்தீங்கன்னா எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. இது நல்லா சுடுதண்ணி வச்சு கால் நல்லா மூட்டு வலியில இருக்குன்னா ஒரு ஸ்பூன் போட்டு ஊற வச்சிங்கன்னா போதும். காலை அவ்வளோ நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்குங்க. இப்போ இது எவ்வளோ நாளுங்க வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் யூஸ் பண்றப்ப ஒரு மாசம் வருங்க. அதே மாதிரி இது போட்டுட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா காலை நல்ல ஒரு கிளாத்ல தொடச்சிட்டு இது பாத்தீங்களா பட்டர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. வெண்ணெய்ங்களா இது பாத்தீங்கன்னா காலுக்கான பட்டர், ஃபுட் பட்டர். காலில் வெடிப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அழகா அது ரெடியூஸ் ஆகுங்க. கலரே பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. கலரே எப்படி? ஆமாங்க, பியூர் பட்டர்ஸுங்க. கொக்கோ பட்டர், ஷியா பட்டர்ல நல்ல வெடிப்புக்கு இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம ஷாம்பு அண்ட் ரைஸ் அண்ட் ஆயிலிங் கண்டிஷனர் இது ரெண்டுமே ஒரு சூப்பர் காம்போ. நம்ம ஷாம்பு பாத்தீங்கன்னா வெறும் செம்பருத்திலேயே ரெடி பண்றோம். கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லா செம்பருத்திங்க. இந்த கலருக்காக நாங்க எந்தவித ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே நாங்க யூஸ் பண்ணல. வெறும் செம்பருத்தி பல்ப்லயே ரெடி பண்றதுங்க. இது யாரெல்லாம் போடலாம்? இது குழந்தைங்கள்ல இருந்து யூஸ் பண்ணலாங்க. இல்ல வெறும் செம்பருத்தி போட்டு ஊற வச்சு நாங்க ரெடி பண்றதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹேர் ட்ரையா இருக்கு, இன்னும் எனக்கு நல்லா மாய்ஸ்சரைஸ்டா அப்படியே சில்கியா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரைஸ் அண்ட் ஆனியன் கண்டிஷனர். இதோட டெக்ஸ்சர் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு பியூரா இருக்கு. அவ்வளோ சூப்பர் டெக்ஸ்சருங்க. இந்த ஒயிட் கலருக்கு நாங்க என்ன கொடுக்குறோம்னா வெறும் அரிசி கஞ்சி. நேச்சுரலா சக்தியில அரிசி வச்சு கஞ்சி வடிச்சு அந்த கஞ்சியில இருந்து ரைஸ் கண்டிஷனர் ரெடி பண்றோம். இதை நீங்க அவ்வளோ நேச்சுரலா இருக்கும். ஸ்கேல்ப்ல பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஈவன் நீங்க இப்ப டைரக்டா நீங்க அப்ளை பண்ணிட்டு விட்டா கூட ஒன்றும் ஆகாதுங்க. டைரக்டாவே அப்ளை பண்ணலாம். ஆமா, அந்த அளவுக்கு இது நேச்சுரல், ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப பியூரஸ்ட் கண்டிஷனர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு குழந்தைங்கள்ல இருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்ல ஹேர் சாஃப்டா இருக்கும். மென்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்க ஆஃபீஸ் போறப்ப கொஞ்சமா நீங்க அப்ளை பண்ணிட்டு போறப்ப ஹேர் ரொம்ப நல்லா ஹெல்த்தியா மெயின்டைன் ஆகும். இது நீங்க வீட்டுல எல்லாம் எண்ணெய் வைக்கலன்னு திட்டினா நீங்க இது யூஸ் பண்ணுங்க. காலேஜ் எல்லாம் போறீங்க எண்ணெய் வைக்காம போறீங்கன்னா இதை கொஞ்சமா எடுத்து, இந்த டெக்ஸ்சர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படியே அழகா இருக்கும். கொஞ்சமா எடுத்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணலாம். எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் போகும், ஆனா எண்ணெய் வச்ச மாதிரி இருக்காது. நல்லா ஃப்ரீயார்லாம் விடுறப்ப நல்லா அழகா அப்ளை பண்ணிக்கலாம். இது எப்படி பாய்ஸ் கூட யூஸ் பண்ணலாங்களா? கண்டிப்பா. இது ஸ்பெஷலி பாய்ஸ் தாங்க எங்ககிட்ட ரெகுலரா வாங்குறாங்க. நல்லா இந்த பியர்டெல்லாம் இருக்கும்ல, தாடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிக்கிறப்ப அந்த ஹேர் நல்லா மெயின்டைன் ஆகும். ரொம்ப ட்ரையா வரன்னு இல்லாம நல்லா சாஃப்டா இருக்குங்க. இந்த டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா வெறும் அப்படியே பாருங்க ஆலோவேரா, ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில்லாம் போட்டு ரெடி பண்றோம். இதுல எது கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ண மாட்டீங்க? 100% நேச்சுரல். ஓகே, ரொம்ப பியூரா ரெடி பண்றோம். ஈவன் ஒரு 5 வயசு குழந்தைக்கு முடி ட்ரையா இருக்குன்னா கூட நீங்க அப்ளை பண்ணி விடலாம். அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஹேர். ஓகே, இது என்ன பிரைஸ்லங்க தரோம்? இது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாங்க. ஆனா இது சூப்பர் ப்ராடக்ட். இது எங்கேயுமே நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. தண்ணி மாதிரி இருக்கா? ஆமாங்க. இப்ப பாருங்க இப்படிங்க நொர வருது. ஆமா, நீங்க கொஞ்சமா போட்டு இது எதுக்கு யூஸ் பண்றது? ஆக்சுவலா கிளென்ஸ் பண்றதுங்க. பாருங்க அப்படியே இருந்த போட்ட இடமே தெரியல. இது சூப்பர் கிளென்சர். நீங்க இப்ப டிராவல்ல போறீங்க, தண்ணி எல்லாம் இல்லனா கொஞ்சமா இதை வச்சு நீங்க அப்படியே கிளென்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்கின்ல. இது வந்து வாட்டரே போட வேண்டியது இல்ல. இது வாட்டர்ல தான் நாங்க இருக்கோம். இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலானால இதுல ஃபோமா வருங்க. ஓகே, இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. டிராவல்ல போறப்ப வச்சு கிளென்ஸ் பண்றதுக்கு நீட்டா கிளென்சிங் ஸ்னோ. ஓகே, சோ இது வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ண தேவையில்ல. வேணும்னா பண்ணலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஓகே, விட்டாலே எதுவும் பிசுபிசுலாம் இருக்காது. அப்படியே ஸ்கின்னோட இதா நல்லா மெல்ட் ஆயிரும். ஓகே, இது என்ன பிரைஸ்லங்க தரோம்? இது பாத்தீங்கன்னா 299 ரூபாங்க. இதுல ஆக்சுவலா என்ன இன்கிரிடியன்ட் காட்டுங்க? இல்ல பாத்தீங்கன்னா மாதுளம்பழத்தோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ரோசிப் சீடோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ், குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ங்க. இந்த 3ஓட வாட்டர் தாங்க இந்த கலரே பாருங்களேன். இந்த கலருக்காக நாங்க 1% கூட ஆர்டிபிஷியல் கலரே கிடையாது. வெறும் மாதுளையோட கலரு, ரோசிப்போட கலரே தான். குக்கும்பர் ஒரு கூலிங்னஸ்க்காக கொடுக்குறோம். இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். இதை போட்டாலே நீங்கள் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இது ஃப்ளவர்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸு, மல்லிகைப்பூ, செம்பகப்பூன்ட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் எப்படி நுர வரும்னு பாருங்கள்.
இதில் வெறும் இந்த பவுடர்லேருந்தே நுர வருது பாருங்க. எப்படிங்க இது? இது வந்து ஒரு சூப்பரான ஃபார்முலாவில் ரெடி பண்ணியிருக்கோம். பாடிக்கும் யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஹேருக்கு வந்து சீயக்காய் போடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதில் நுர வரலன்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்ப நுரையும் வரும், ஹேரும் கிளென்ஸ் ஆகுங்க. பாடிக்கெல்லாம் இது வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப இதில் அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பார்ட்டிகல்ஸெல்லாம் இருக்குங்க. ஸ்க்ரப் பண்ணுறப்ப அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இது ஃபேஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஒரு டேன் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்ல பிரைட்னஸ் கொடுக்குங்க. ஓகே, ஸோ இது என்ன ப்ரைஸ்லங்க கொடுக்குறோம்? இது பார்த்தீங்கன்னா 200 கிராம் 250 ரூபாயிலேருந்து கொடுக்குறோங்க. ஏபிசி ஃபேஸ் பேக், இப்போல்லாம் ஏபிசி மால்ட் தான் ட்ரெண்டுங்க. ஆனால் ஏபிசி ஃபேஸ் பேக் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்கின் அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். இது குழந்தைங்கலேருந்து யூஸ் பண்ணலாங்க, குழந்தைங்களுக்கு பாடிக்கெல்லாம் கொடுக்கலாம். இது எப்படி கலர் மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். இது பாருங்க என்ன கலர்ல இருக்குன்ட்டு. இதை நீங்க வாட்டர்ல போட்டா மட்டும் போதும், பிங்க் கலர்ல மாறும். ஓகே, இது ஜஸ்ட் ஃப்ரம் பீட்ரூட். இதுல நீங்களே பாப்பீங்க எவ்வளவு அழகா பீட்ரூட் எல்லாம் வருதுன்ட்டு. வெறும் பீட்ரூட் பவுடரு, கேரட் பவுடரு, ஆப்பிள் எல்லாமே, ஆல்மண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறோங்க. இது எதுக்காக யூஸ் பண்றதுங்க? இது ஃபேஸ் பேக், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல திக் பேஸ்ட். இது நான் கலருக்காக வாட்டரியா, இது நல்ல ஒரு திக் பேஸ்ட்டுங்க. ஓகே, ஸோ நல்லா இந்த மாதிரி திக்கா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. எக்ஸாக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் ஃபேஸ் அண்ட் நெக்கில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் அவ்வளோ ஸ்கின் பிரைட்டாக இருக்கும். நம்ம ஒரு 1000 rupees 2000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேஷியல்லாம் பண்ணுறீங்கன்னா வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு 10 ஃபேஷியல் பக்கம் பண்ணலாம். அதுவும் ஆர்கானிக்காக நீங்கள் பண்ணலாம். சார் என்னங்க பண்ண போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரில் வெள்ளை முடி இருக்கா, இந்த மாதிரி வெள்ளை முடியெல்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணிடணும். சின்ன வயசுலேயே வெள்ளை முடி வந்துச்சுன்னா அதுக்கான ஒரு சூப்பரான பேக் வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரே ஹேர் பேக்கு. ஆன்டி கிரே ஹேர் பேக் எதுக்காகனா, இது கலரெல்லாம் மாற்றாதுங்க. இந்த மாதிரி 1-2 முடி வரப்பயே, குழந்தைங்களுக்கும் சரி நம்ம பெரியவங்களுக்கும் 1-2 முடி வரப்பே இந்த பேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே கிரே ஹேர்ஸ் கண்ட்ரோல் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடி வந்திருக்குங்களா, இன்னும் இது இந்த ஒரு முடி என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க எல்லா முடியும் வெள்ளையாகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ப்ரீமெச்சூர் கிரே ஹேர், அதை வந்து நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், ப்ரீமெச்சூர் கிரே ஹேர்ஸை. இதை பாருங்க, இதோ இங்கே பாருங்களேன், இந்த பொடி பாருங்க என்ன பொடின்ட்டு. ரோஸ் பொடிங்க, பியூர் ஹெர்பல் பொடி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹெர்ப்ஸை கிரைண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பார்க்க போகிறோம்? இது பார்த்தீங்கன்னா ரோஸ் பிளஷ். ரோஸ் பிளஷ்னா உங்களுக்கு கன்னத்துலேயே அந்த பிளஷ் வரும் பிங்க் கலரில். இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் ரோஸும் போட்டு அரைச்சி போட்டிருக்கிறோம். இது நீங்கள் ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிட்டு எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஃபேஸ் நல்லா பிங்கிஷாக க்ளோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸ்கின்ல நேச்சுரலாகவே ஒரு அழகான ஒரு பிளஷ் கிடைக்கும். அதனால தான் இது பேர் ரோஸ் பிளஷ். இதில் இருக்க இன்க்ரீடியன்ட் இந்த சிகப்பு கலரில் இருக்கு இல்லைங்க, இது வெறும் ரோஸும் பீட்ரூட்டும் மட்டுமே நாங்கள் போட்டிருக்கிறோம். எந்தவித கெமிக்கல்ஸ், எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து என்ன ப்ரைஸுங்க வருது? இது வந்து 299 ரூபாங்க. நம்ம பார்லர் போய் 1000 2000 கொடுத்து பண்ணுறக்கு நீங்கள் 299 ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நேச்சுரலாக வீட்லேயே ஈஸியாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னங்க பார்க்க போகிறோம்? ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கோல்டு சீரம் போடலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கோல்டு ஜெல் போடலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாங்கள் 24K கேரட் கோல்டு யூஸ் பண்ணுறோம். இதோட கலர் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு, அப்படியே கோல்டு கலர்லேயே இருக்குங்க. நாங்கள் இதில் கோல்டு 24K கேரட் கோல்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம். அண்ட் இந்த ரெட்டிஷாக இருக்கிற கலருக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதோ இங்கே பாருங்க, குங்குமப்பூ. ஓகே, குங்குமப்பூவும் ரோஸ்இப் சீட் ஆயிலும் ஆட் பண்ணுறோம். ரொம்ப ஃபைனஸ்ட் குவாலிட்டி. இது நைட்டு தூங்குறப்ப நீங்கள் ஃபேஸில் இப்படி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெக்கில் இருக்க டேனு, நீஸில் இருக்கிற பிளாக்னஸ் எல்லாம் ரொம்ப அழகாக ரிமூவ் பண்ணும். அண்ட் நல்ல ஸ்கின் பிரைட்டாக இருக்குங்க. நீங்கள் இது வந்து விமென்ஸ் தான் யூஸ் பண்ணுன்ட்டு இல்லை, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபார் மென் அண்ட் விமன் யூனிசெக்ஸ் ப்ராடக்ட்ஸ். அதுவும் மெயினாக கிட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ். இது சீரம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு. இது எதுக்காக நாங்கள் மெயினாக கொடுக்குறோன்னா, ஸ்கின்ல சுருக்கம் வருது, ஏஜிங் ஆகுது. இப்போ ஒரு 35க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கின் எல்லாம் வந்து சேக் ஆகும், அப்புறம் கிரிங்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இதில் ஒரு 5 drops டெய்லி நல்லா அப்வர்ட்ஸில் மசாஜ் பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுறப்ப ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்குங்க. இப்போ என்ன சிஸ்டர் பண்ணுறோம்? இது பார்த்தீங்களா ஃபேஸுக்கு ஒரு அழகான ஷீட் ரெடி பண்ணியிருக்கோம். இது பேர் பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த கோல்டு ஜெல் இல்லாட்டி நம்மளோட சாஃப்ரான் ஜெல், இதை ஃபேஸில் நல்லா அழகாக இப்படி அப்ளை பண்ணிடணுங்க. இந்த மாதிரி நாங்கள் ஜெல் வாங்குறப்ப இந்த மாஸ்க்கும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நோஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து அழகாக ரிமூவ் பண்ணுறப்ப நல்லா ரிமூவ் ஆகும்.
ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு டக்குன்னு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸும் செம்ம பிரைட்டாக இருக்குங்க. ஃபங்க்ஷன் போகணும்னு நினைப்பாங்க, அப்போ டக்குன்னு நமக்கு வெள்ளை முடி இருக்கும், டை போட மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காகவே ஸ்பெஷலான ப்ராடக்ட் கருஞ்சீரகத்தையே நல்லா வறுத்து கருப்பாக்கி ஒரு பவுடர் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க இந்த மாதிரி இருக்குங்க. இதை நீங்கள் அழகாக ப்ரஷ்ஷில் எடுத்து இப்போ வெள்ளை முடி இங்கே இருக்குது, இதை மட்டும் நான் கவர் பண்ணணும்னா நீட்டாக கவர் பண்ணிக்கலாங்க. டை மாதிரி கிடையாது, டை மாதிரி கிடையாது, இது இன்ஸ்டன்ட் டச்சப். இது பேரே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிரே ஹேர் டச்சப். இல்லை ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல். ஓகே, ஒரு பாயிண்ட் கூட கெமிக்கல்ஸே இல்லாமல் வெறும் ஹெர்ப்ஸை நாங்கள் மையாக்கியிருக்கோம். வெறும் ஹெர்ப்ஸ், கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை. ஸோ இது எவ்வளோ நாள் அங்கே வச்சு ஸ்டாண்ட் பண்ணுவோம்? ஒரு நாளைக்குங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் எமர்ஜென்சியாக போகிறப்ப நீங்கள் இதை டச் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வெள்ளை முடி இருக்குது பாருங்களேன், பண்ணுறப்ப அது பிளாக் ஆகிக்கும். ஓகே, ஸோ இது என்ன ப்ரைஸில் இங்கே கொடுக்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா 250 ரூபா வருங்க. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்கலாம்? நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலுங்க. நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயிலில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது ரொம்ப நாளாக நாங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை விசிபிளாக காட்டுறோம், ஏன்னா நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா கத்தாழையில் அழகாக வெந்தயம் போட்டிருக்கோம். நல்லா இந்த தட்டு அளவுக்கு முளை கட்டி வருங்க. அதை வரப்போ நாங்கள் வந்து நீட்டாக நாங்கள் அரைச்சி போடுவோம். இதில் பாருங்கள் முளை கட்டினது பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இது முளை கட்டுறதுனால என்ன பெனிஃபிட்டுங்க? இது முளை கட்டி நம்ம இந்த கத்தாழையில் முளை கட்டின இந்த வெந்தயத்தை போடுறதுனால ஹேர் க்ரோத் சூப்பராக ப்ரொமோட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் அழகாக கண்ட்ரோல் ஆகுங்க. இது குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது. நல்ல டென்ஸாக இளநரை அதெல்லாம் வராமல் இது தடுக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து எப்படிங்க? சில பேருக்கு வந்து வழுக்கு தலையாக இருக்கும், இல்லை முடி கொட்டுற நிறையா இருக்கும், அவங்களாம் யூஸ் பண்ணலாம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஹேர் சில்கியாக ஸ்மூத்தாக மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக முளை கட்டி இருக்குது. இது ஆக்சுவலி நேற்று போட்ட ப்ராசஸ்ஸு. நல்லா இது வரைக்கும் முளை கட்டுங்க. நல்லா முளை கட்டினதை அப்படியே எடுத்து அரைச்சி இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கு. ஓகே, ஸோ இது வந்து என்ன ப்ரைஸில் எங்கே கொடுக்குறீங்க? இது பார்த்தீங்கன்னா 200 ml 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 500 ml நாங்கள் 600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இது யூஸ் பண்ணுறதுனால என்னங்க பெனிஃபிட்? இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். இளநரை வரதை சூப்பராக வந்து கண்ட்ரோல் ஆகும். இதோட கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப பியூராக இருக்கும். இதில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எங்கள் பேஜில் போட்டிருக்கிறோம். மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். அந்த மரச்செக்கில் ஆட்டினா மட்டும் இது ஆர்கானிக் கிடையாது. அந்த மரத்துக்கு கொடுக்குற உரம் முதல் கொண்டு நாங்கள் ஆர்கானிக்காக இருக்கிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணுறது. இது பேபிஸ்லேருந்து யூஸ் பண்ணலாங்க. ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து முடி கொட்டுது, முடியே இல்லைன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தாங்க நாங்கள் இந்த கத்தாழையில் முளை கட்டின வெந்தயத்தை போடுறோம். அது ஹேர் க்ரோத்தை அவ்வளோ அழகாக ப்ரொமோட் பண்ணும். ஹேர் எவ்வளோ ட்ரையாக இருந்தாலும் சரி சூப்பராக சில்கி ஸ்மூத்தாக மாற்றிடும். ஓகே, இது என்ன ப்ரைஸில்? இது பார்த்தீங்கன்னா 200 ml 250 ரூபாயும் 500 ml 550 ரூபாயும் நான் கொடுத்துட்ருக்குறோங்க. நீங்கள் ஸ்கின்னுக்கு ஹேர் கேருக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ப்ராடக்ட் சொல்லிட்டேன். ஸ்கின்னும் ஹேரும் எக்ஸ்டர்னலாக கேர் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, இன்டர்னலாகவும் கேர் பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா பயோட்டின் பவுடர்னு ஒன்று கொடுக்குறோம். இது நட்ஸ் அண்ட் சீட்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் அரைச்சி கொடுக்குறோம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 1 ஸ்பூன் டெய்லி சாப்பிட்டு பாருங்களேன், ஹேரும் ஸ்கின்னும் அவ்வளோ க்ளோவாக இருக்கும். இது குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே, இது ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்காக மட்டும்? ஆமாங்க. இது அவ்வளோ சீட்ஸ், வாட்டர்மெலான் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் எல்லாமே இருக்குது. எப்படி பாலில் மிக்ஸ் பண்ணி பாலில் கலந்து சாப்பிடலாம். இல்லை எனக்கு பாலில் கலந்து பாலே குடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, 1 ஸ்பூன் தோசை மாவில் கலக்கி தோசை ஊற்றி கூட சாப்பிட்லாம். குழம்புல கூட 1/2 ஸ்பூன் போடுங்க. இல்லை சால்ட் அண்ட் சுகர் நாங்கள் ஆட் பண்ணல, உங்களுக்கு என்ன வேணுமோ ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ளவர் பாத்துங்க. ஃப்ளவர் பாத் வந்து இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. வெறும் இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே நாங்கள் அரைச்சி, வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர்ஸ் இதை அரைச்சா இந்த மாதிரி போடுறோம். ஆமாங்க. இதில் வந்து அழகாக நுரையும் வரும். அதுக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணுறோம். கோகோனட்லேருந்து டெரைவ் பண்ணுற இன்க்ரீடியன்ட். இல்லை உங்களுக்கு ஃபோமும் வரும். ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மைல்டு ஸ்க்ரப்பாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாங்களா? ஃபேஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இது யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்? ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், க்ளோ கொடுக்கும். ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் அழகாக ரிமூவ் ஆகும். இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ ஸ்கின்ல ஒரு நேச்சுரல் க்ளோவும் வருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து லைவாக டெமோவோடய வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நேச்சுரல் தான். கண்டிப்பாக 100% நேச்சுரலுங்க. ஒன்று பார்த்து ஒரு இன்க்ரீடியன்ஸையும் நாங்களே சோர்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம். செம்பருத்தியிலேருந்து ஒரு தேங்காய் எண்ணெய் கூட பார்த்தீங்கன்னா நாங்களே ஆர்கானிக்காக உரம் போட்டு வர தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஒரு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்து யூஸ் பண்ணுறோங்க. ஓகே, இப்போ டவுட்டாக கேட்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து அதில் லேர்ன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அதை மட்டும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஷாருங்க. நாங்கள் ஒரு 4 இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம். முதல்ல இருந்தே நிறைய கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்து ஆயுர்வேதிக் கோர்ஸ் கேரளாவில் முடிச்சுட்டு
இப்போ யூஎஸ்ல ஸ்கின் கேர் இன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஸோ நமக்கு ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்களா என்ன? கண்டிப்பாக நாங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ராடக்ட்ஸும் வந்து கஸ்டமைஸ் கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகேங்க. ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படிங்க டேரெக்டாக விசிட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்களா, இல்லை வெப்சைட் இந்த மாதிரி ஏதாவது? டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கலாம், வெப்சைட்டில் வாங்கலாம், வாட்ஸ்அப்பில் வாங்கலாம், எப்படி வேணாலும் வாங்கலாம். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூரம்பட்டி நாளோட ஏபிசி ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்குது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நியர்பையாக தாங்க இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அதுக்கப்புறமா அவங்களுடைய வெப்சைட் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்க்கலாம்.